சொந்தங்களுக்கு வணக்கம். மிக மிக முக்கியமான ஒரு பொருளை பத்தி தான் நான் பேச போறேன். பைப்ரின் அப்படின்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பைப்ரின் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா இவ்வளவு ஆச்சரியங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அது போக இது நம்ம மதிக்காத ஒரு பொருள்ல அந்த பைப்ரின் அதுல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்ல போறேன். பைப்ரின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணோம்னா பயோஆக்டிவ் காம்பனன்ட் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது உயிர் மூலக்கூறு ஆற்றல்கள், அந்த உயிர் மூலக்கூறு ஆற்றல்களையே ஆட்டி வைக்கக்கூடியது இந்த பைப்ரின் அப்படின்றது. ஸோ ஓகே, இது பைப்ரின்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பைப்ரின் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை இந்த பைப்ரின் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே காம் டவுன் ஆயிரும். அது போக பிபியை குறைக்கக்கூடியது. அதாவது லோ பிபிக்கு மெடிசினே கிடையாது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லோ பிபியவே குறைக்கக்கூடியது தான் அதாவது பிபி நார்மல் ஆக்கக்கூடியது இந்த பைப்ரின் அப்படின்ற ஒரு பொருள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்டிசின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ராலை சேஞ்ச் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது பாருங்க. அதாவது கொலஸ்ட்ரால் நல்லா இல்லாத கொலஸ்ட்ராலை உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை உடம்புக்கு தேவையான ஒரு கொலஸ்ட்ராலை மாத்தி கொடுக்கக்கூடியது இந்த பைப்ரின். மிக மிக முக்கியமா இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பொருள் இருந்தாதான் ஆக்டிவே பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மஞ்சள்ல தான் குர்குமின் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த குர்குமினை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம மஞ்சள் சாப்பிடுறோம், பட் ஆனா உடம்புல சேரவே சேராது. அப்ப அந்த குர்குமினை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்ரின் அப்படின்ற அந்த பொருள் வேணும். அது மட்டும் இல்ல, செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விட்டமின்ஸ் வேணும். அந்த மிக முக்கியமான பொருளும் உடம்புல ஏறணும் அப்படின்னாலும் இந்த பைப்ரின் வேணும். அந்த மாதிரி P6, B6, B12 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காம்பனன்ட் உடம்புல ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா இந்த பைப்ரின் இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரணும், நல்ல ஸ்லீப்பிங் டோஸா இருக்கணும், படுத்தா தூங்கணும், ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னாலும் இந்த பைப்ரின் வேணும். அது மட்டும் இல்லாம டாட்டா இருந்துகிட்டே இருக்கு. இதை பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பார்ட் 2 அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. இந்த பொருள் இருக்கக்கூடிய என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொருளையே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அரிசி வகை இருக்கு. அது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அந்த பேரையே அதுக்கு வச்சிருக்காங்க. சோ அந்த அரிசி என்னவா இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த அரிசியை தான் நம்மளோட பொங்கல் காம்போவுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நம்மளோட ஜென்ரேஷன், அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அது என்ன அரிசி, அதை எப்படி சாப்பிடணும், அது என்ன காம்போனன்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப சொன்ன அந்த பைப்ரின்ற பொருள் எந்த பொருள்ல இருக்கு அப்படின்றதையும் நான் கீழே சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு கமெண்ட் பண்றீங்கிற பொறுத்துதான் நம்ம நம்மளோட சொந்தங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை கொண்டு போகணும் அப்படின்ற ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்றத நான் பாத்துக்க முடியும். தேங்க்யூ so much.